உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மேம்படும்படியாக டிகே மியூசிக் சேனல் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், அலங்கார வாசல் தேவாலயத்திலே ஆராதனை செய்த ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு நீவர் வாழ்த்துக்களை கூறி, கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினாலே இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் அல்லேலூயா 34ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். இந்த 2024ஆம் வருஷத்திலே சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினாலே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவன் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் சமூகத்திலே காத்திருந்த போது அவர் சொன்னார், இந்த வருஷம் என்னை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் தேதி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷம் உனக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நீ கர்த்தரை நம்பும் போது, நீ யாரையும் நம்பினா நன்மை கிடைக்காது. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் அவரை நம்ப உனக்கு குறை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, சிங்க குட்டிகள் கூட ஒருவேளை அது சோர்வடைந்து ஆகாரம் இல்லாம பட்டினியா இருக்கும். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரே ஒரு நன்மை கூட குறைவு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கைக்கு ஒரு பரீட்சை, உன் நம்பிக்கைக்கு ஒரு பரீட்சை, உன் நம்பிக்கைக்கு ஒரு விசுவாசம். உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கு உண்டான பலனை இந்த வருஷம் கடவுள் உனக்கு தருவார். தோபலிய கண்டு விசுவாசிக்கிற உனக்கு நம்பிக்கை வராது. காணாமல விசுவாசித்தா உனக்கு நம்பிக்கை வரும். தேவபிள்ளைய இல்லாதத இருக்கிறதா நம்பி விசுவாசிக்கும் போது தேவன் அதை வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மேம்படும்படி வாசிக்கலாம். சங்கீதம் 34:9 வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு இந்த வருஷம் குறை இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தோபலே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. தோபலே, ஆண்டவருக்கு ஊழியக்காரர் பயப்படுறாரு. ஊழியக்காருக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்க பயந்து நடந்து கர்த்தருடைய கிருபையினாலே கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நடந்து வந்தா உங்க வாழ்க்கையில குறை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா நீ பயபக்தியோடு வாழும்போது உனக்கு குறை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால சிலர் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அப்படின்னா கடவுளுடைய கிருபையினால கொஞ்சம் ஆசீர்வாதம் தடுமாற்றமா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கு நீ பயந்து நடக்கும் போது இந்த வருஷம் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்கு குறை இல்லை.
எப்படி 2023 வருஷத்துல அநேக காரியங்களில தேவன் உன்னை என்னை தப்பிவித்தாரோ, அதுபோல இந்த வருஷம் உனக்கு குறையில்லாத வருஷமாக அவரை நம்பும் போது தேவனுடைய மகாபெரிய கிருபையினால ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். உபாகமம் எழுதின நிருபம் 28ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக உபாகமம் 28:12 ஒரு வாசித்து பாருங்க. ஏற்ற காலத்தில் தேசத்துல மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்ப. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கடன் வாங்க மாட்டா அப்படின்னா உனக்கு ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கையை தருகிறார். ஆண்டவராகிய எம்பெருமான் இயேசு கிறிஸ்து மேலே நீ நம்பிக்கை வைக்கும் போது குறை இல்லை. அப்படி குறையில்லாம தேவனுடைய கிருபையினாலே நீ வாழ்வாயினால் நீயோ கடன் கொடுப்ப. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ தெரியுமா? அவர் மேல நம்பிக்கை வைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடிவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மேல நம்பிக்கை குறையக்கூடாது. அவர் இந்த வருஷம் நீ விசேஷமா நம்பி 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 அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதா காட்டிலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. இந்த வருஷம் உன் பஞ்சம் மாறிடும், உன் பசி ஆற்றப்படும், உன் கடன் தீரும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை இந்த கடன் நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியா? கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து அவரை நம்பும் போது நீயோ கடன் கொடுக்கிற மகளாக மாறுவாய். தேவனுடைய கிருபையினால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். பிள்ளைகளே, நீயோ கடன் வாங்காது இருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிருபை. வாசிக்கலாம். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் பேசுகிறதான வார்த்தை, அப்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக்க செய்வாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உனக்கு என்ன செய்யறாரா? பரிபூரண நன்மை. கொஞ்ச நெஞ்ச நன்மை இல்லை. எப்படிப்பட்ட நன்மை? பரிபூரண நன்மை. தேவபிள்ளைய கர்த்தருடைய கரம் அப்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை செய்யும் எல்லா வேளையிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் என்னை மூடி மறைத்து ஒரு கர்ப்பகனிக்காக போராடி கொண்டிருக்கிறாயோ? கர்ப்பகனியை கர்த்தர் இந்த வருஷம் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நேரா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ பாக்கியவதி, பாக்கியவானா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி உனக்கு பரிபூரணம், குறை கிடையாது. உனக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு குழந்தை பாக்கியம் கொடுத்தா, அந்த குழந்தை கடவுளுடைய கிருபையினால அதுக்கு எந்தவித குறை இல்லாம அது பரிபூர்ணமாக, அது அழகுள்ளதாக, நீ நினைத்ததுக்கு மேலாய் தேவன்
அந்த கருவை உருவாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு என்ன உண்டாகுமா? பரிபூரணம். பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஒருவேளை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறியா? எது போட்டாலும் நஷ்டம்னு சொல்றியா? எது வைத்தாலும் விளையன்னு சொல்றியா? அவர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பொறுத்துணையோட வித இந்த வருஷம் பாரு, ஈசாக்கு பஞ்சகாலத்துல வித விதைத்தார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாராம். அதுபோல கர்த்தரை நம்பி நீ வித விதைப்பாயனாய், உனக்கு 100 மடங்கு பலன் அளிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மகாபெரிய கிருபையினால உன் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரார். ஒருவேளை பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளையை குறித்து நீ போராடுனா, அந்த பிள்ளையை கூட இந்த வருஷம் அது நல்ல கனிதரும் மரமாக கர்த்தர் மாற்றுவாராக. அந்த பிள்ளை மேல நீ வைத்திருக்கிற பாரத்தை நீக்கி தேவன் அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பரிபூரணம் உண்டாக செய்கிற தேவன். வாசிக்கலாம் 31 உபாகமம் 31:8 வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கரங்களை தட்டி எல்லார் 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2024ஆம் வருஷத்திலே வாக்கு தத்தத்தின் மேல் வாக்கு தத்தம் அவர் கொடுக்கிறார். தேவபிள்ளையே, அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உனக்கு முன்பாக போவார். அவர் கோணலை செவ்வையாக்குவார். அவர் உனக்காக அவர் பரிந்து பேசுவார். அவர் உன் காரியம் வாய்க்கப்படும், உன் காரியம் ஜெயமாகும். எத்தனையோ வருஷம் வர வேண்டிய ஆசீர்வாதம் வராம போராடி கொண்டிருக்கிறியா? இந்த வருஷம் இந்த நாளில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக தூதனை அனுப்புகிறார். உனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார். அந்த காரியம் கைகூட தேவன் கிருபை செய்கிறார். நீ எதை குறித்து கடந்து விசுவாசத்தோடு முதபடி வைக்கிறாயோ அதை அவர் வாய்க்க செய்வாராக. தேவபிள்ளையே, கர்த்தருடைய கிருபையினாலே விசேஷித்த வல்லமை உனக்கு கர்த்தர் தருவாராக. உனக்கு சொந்த வீடு வாசலை தேவன் ஆயத்தப்படுத்துவாராக. வாகன வசதிகளை கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி தருவாராக. பொன் பொருளை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நிலங்களை கர்த்தர் உனக்கு ஆசீர்வதித்து தருவாராக. உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கையிட்டு தேவன் தாமே அவர் உனக்கு வாங்கி தருவாராக. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிள்ளை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுவார். பயப்படாத. சில காரியங்களை குறித்து 2023 கலந்து போட்டோம். இன்று முதல் அவர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உனக்கு புதிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். உனக்கு ஒரு புதிய சரீரத்தை கர்த்தர் கட்டளை போகிறார். உன் கணவருக்கு இருக்கிற குறைகளை தேவன் நீக்க போகிறார். உன் பிள்ளைகளுக்கு இருக்கிற பாடுகளை தேவன் நீக்க போகிறார். நீண்ட நாட்களா என் பிள்ளை இந்த வயதுல வர வேண்டிய சகல ஆசீர்வாதம் இல்லைன்னு போராடி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் கரம் உன் பிள்ளைகள் மேல் பலமாய் அமர்வதாக. உன் பிள்ளைகளுடைய சரீரத்தில் சகலவித ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள், தாயாயிருந்து தகப்பனாயிருந்து பிள்ளைகளுடைய குறையை சொல்லி வெளியே உன்னால முடியாத நிலைமையில் இருக்கிறியா? உன் விசுவாசத்தின்படி உன் பிள்ளைகளுக்கு தேவன் அந்த சரீரத்தில் ஒரு புது காரியங்களை செய்வாராக.
ஒரு புதிய ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஒரு புது அவயங்களை தேவன் கட்டளையிடுவாராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீ பயப்படவும் கலங்கவும் தேவை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம். தீர்க்க தரிசனமாக தேவன் அடியேனை மூடி மறைத்து அவர் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, காதுள்ளவன் கேட்க கடவான் என்று எழுது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. தோ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலருகே வருகிறார், கடலோரம் வருகிறார், மீன் பிடிக்கிறவங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த மீன் பிடிக்கிறவங்களை கர்த்தருடைய கிருபையினால பார்த்த உடனே 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலையை அழைக்கிறாங்க. எதை அழைச்சுன்னு இருக்காங்க? என்ன இல்ல வலையில? வலை அழுக்கா இருக்கு, குப்பையும் கூலமா இருக்கு அந்த வலை. அது என்ன செய்யறாங்க? தண்ணியில அழைக்கிறாங்க. தண்ணியில அழைச்சா தானே அழுக்கு போகும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு கடல்ல போனாங்க. ஆனா அவங்க கிடைச்சது என்னது? அழுக்குதான், உப்பதான் கிடைச்சதே தவிர அவங்க விரும்பி போட்ட வலையில அவங்க விரும்பின மீன் கிடைக்கல. அல்லேலூயா. வெறும் வலைய அழைச்சுன்னு இருக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெறும் வாயம் என்னன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு நெகத்தை கடிச்சுன்னு இருப்பாங்க, ஒரு துணியை மென்னுன்னு இருப்பாங்க, ஒரு பல்ல கடைச்சுன்னு இருப்பாங்க, ஒரு வாயை அசை போட்டுன்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல ஒரு வலையை அடைச்சுன்னு இருக்கிறாங்க. யாருக்கு முன்னாலே? ஆண்டவருக்கு முன்னாலே. அல்லேலூயா. அந்த வலையில ஒன்னும் இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 5:3 வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அது எப்படிப்பட்டது? இரவெல்லாம் போய் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, ஒரு வலை அழைச்சுன்னு இருக்கிறான். சத்த சனரெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கிறான். ஒண்ணுமே அகப்படாதவனு கட்ட போயிட்டு ஏதாவது உதவி கேட்டா செய்வாங்களா? அல்லேலூயா. என்ன செய்வாங்களா? அவனே அந்த மனுஷனே போய் கண்ணு முழிச்சு வேதனையிலோடு கரையில வரும் வலையை அழைச்சுன்னு இருக்கிறான். அங்க போக உதவி கேட்டா செய்வானா? அல்லேலூயா. ஆனா அந்த மனிதன் செய்தான். அல்லேலூயா. 2 படகு இருக்கு. அதுல ஒன்னதான் தேவன் தெரிந்து கொள்றாரு. 2 படகுல ஒருவனுக்குத்தான் ஆசீர்வாதம், ஒருவனுக்குத்தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குது, ஒருவனுக்கு அந்த அதிர்ஷ்டம் ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மேலதான் ஆண்டவர் இரக்கம் பண்றாரு. அல்லேலூயா. ஒருவருடைய கண்களில தான் கிருபை கிடைக்குது, ஒருவருடைய படகுதான் தேவன் கேட்கிறாரு. தோ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ கூட ஆண்டவருடைய கிருபையினால அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தனா குறையை காண மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா குறையை காண மாட்டேன். என்ன செய்யறாங்க? ஒரு நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு போய் ஒன்னும் கிடைக்காத ஒரு வலையை அழைச்சுன்னு இருக்கிறாங்க. ஆண்டவர் படகு கேட்கிறாரு, தள்ள சொல்றாரு. ஒரு யோசு பாருங்க, மீன் பிடிக்கிறீங்களா? பார்த்திருப்பீங்கல்ல. வலையில ரொம்ப மீன் இருக்கும்போது
எவ்வளோ தொலைவு அலை நின்றுட்டாலும், கரை ரொம்ப தொலைவும் தண்ணி ரொம்ப தொலைவும் இருந்தாலும், மீன் ரொம்ப அகப்பட்டு இருந்தா அவங்க சந்தோஷத்தோட அந்த கரைக்கு மீன் அந்த வலையை அந்த படகை தள்ளின்னு வந்துருவாங்க. ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள கோபமும் பயங்கரமான சங்கடமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் தள்ளின்னு வந்த படகையே மீண்டும் தள்ள சொல்றாங்க ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை போடுங்க என்றார். அல்லேலூயா. எங்க போட சொல்றாரு? ஆழத்துல வலை போடணும். நீங்க கூட எப்படிதான் ரொம்ப ஆழமா விசுவாசம் வைக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? மேலோட்டமா இருக்கக்கூடாது. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய கிருபைனால நீங்க குறையை காணாத இருக்கணும்னா, தேவ கிருபைனால நீங்க உங்க விசுவாசம் எப்படிதான் ரொம்ப சத்தியம் உறுதியா இருக்கணும். உங்க விசுவாசம் அந்த உறுதி இல்லாம விசுவாசம் இருக்குமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. வந்த படக பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே, தேவ பிள்ளையே, நீ கடவுளுக்காக எதையாகிலும் கொடுத்தாயானா அவர் உன்னை வெறுமையா அனுப்ப மாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக நீ எதை செய்கிறாயோ ஆண்டவர் உன்னை வெறுமையா உன்னை அனுப்ப மாட்டார். இந்த 1ஆம் தேதி தேவ பிள்ளையே, ஒருவேளை வெறுமையா இருக்கிறியா? உன் குடும்பத்துல ஒண்ணும் இல்லையா? உன் ஆசீர்வாதம் குறைபட்டு இருக்குதா? உன் சரீரத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லையா? ஓ, பலவீனப்பட்டு இருக்கிறியா? ஓ, மனம் நொந்து இருக்கிறியா? கடவுளுடைய கிருபையினாலே உன் இருதயமாகிய படகை ஆண்டவருக்கு கொடு. அவரை நம்பி வா. உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும். நீ விரும்பினதை தேவன் தருவா. உன் கண்ணீரை மாற்றுவா. உன் கஷ்டங்களை மாற்றுவா. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பாகும். உன் கண்ணுடைய வாழ்க்கை செழிப்பாகும். உன் மனிதனுடைய வாழ்க்கை செழிப்பாகும். எத்தனையோ காலம் எதையோ நம்பி உன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து கிடக்கிறாயே, உன் சரீரத்தை இழந்து கிடக்கிறாயே, இன்று உன்னை அழைக்கிறார். 1ஆம் தேதி அவர் அண்டை நோக்கி வா. படகை தள்ள சொல்ற, ஆழத்துல போய் மீன் பிடிக்க சொல்ற. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். 5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்னும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலை போடுறேன். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிரி, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிரி. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எலியாவின் வார்த்தையால சாரிபாத் விதவை என்னை மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையால சாரிபாத் விதவை என்னை மாவு குறையவில்லையே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததால் ரெபெக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. ஈசாக்கு ஜெபித்ததால் ரெபெக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாரே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை,
அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. கரங்களை தட்டி எல்லாரும் அவரால் ஆகாதது பூமியில ஒண்ணு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கீழ்ப்படிதல் தான். இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அவர் சொல்றாரு, பிள்ளையே, அவரை நம்பி நீ எதை செய்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் மாத்திரம்தான் கிடைக்குமே தவிர உனக்கு வேதனை கிடையாது. அல்லேலூயா. அவரை நம்பி, அவருடைய நாமத்தை நம்பி, அதுதான் சொல்றாரு, இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஆனா ஒண்ணும் கிடைக்கல. ஆனா வார்த்தை நம்பி நான் போறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். கடைசியாக 5:6 வாசிப்பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நம்பும் போது ஆசீர்வாதம். நான் நம்பினேன், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நம்பினீர்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நம்பாதவர்களே, அவர் அன்பை ருசி பாராதவர்களே, அவருடைய வார்த்தையை கேட்காமல் காத்திருக்கிறவர்களே, அவர் உங்களை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கிருபையில முழங்கால் படியிடுவோம். தேவனுடைய வல்லமை நம்மேல் ஆசீர்வாடி, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வந்து, சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் பேசினார். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை நம்பினவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் முழங்கால் படிடுவோமா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. மகிமையானவரை எல்லாரும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நீ தேட வேண்டாம். இந்த வருஷம் வரை ஒரு தேடினால் கண்டடைவாய். தேடும் போது ஆசீர்வாதம், தேட தேட ஆசீர்வாதம், திகிட்டாத ஆசீர்வாதம். அற்புதம் செய்வார், உன் அதிசயம் செய்வார், உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன் குறையை நிறைவாக்குவார். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். நன்றி பரிசுத்த ஆவியானவர். கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் வாக்கு தத்துவங்களை நடத்த, நரனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை அசிவாடி வழிநடத்த. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆம். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் இன்றும் சதாகாலங்கள் அடியோடு சகல வசுவான் கர்த்தர் பிள்ளைகள் யாரோடும் கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் சோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஒருவருக்கு ஒரு வாட்டு பிரேசிலார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து தேவன் அரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவாராக. நிச்சயமாக முடிவு உண்டு. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.